Meenakshi Faculty of Yoga Science and Therapy. Admission open for BSc and MSc Yoga. Apply now. இது தெரிந்திருந்தால் நான் போயஸ் கார்டனில் வீடே வாங்கி இருக்க மாட்டேன் என பரபரப்பாக பேசியுள்ளார் தனுஷ். என்ன காரணம்? மேலும் இணையதளத்தில் தீயாய் பரவும் தனுஷ் மீதான சுசித்ராவின் குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் என்ன? ராயன் பட இசை வெளியீட்டு விழாவில் அனைத்திற்கும் சூசகமாக விடையளித்திருக்கிறார் தனுஷ். தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத நாயகனாக வலம் வரும் தனுஷ் வெற்றி கொடி நாட்ட கடந்து வந்தது ஒன்றும் மலர்பாதை அல்ல. தோற்றம் துவங்கி ஒவ்வொன்றிலும் பல கேலிகளையும் கிண்டல்களையும் கடந்து கோலிவுட், பாலிவுட், ஏன் ஹாலிவுட் வரை சென்று தமிழ் சினிமாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். தன் திறமையை மட்டுமே மூலதனமாக கொண்டு அடுக்கடுக்கான சாதனைகள் படைத்த தனுஷின் 50வது படம்தான் ராயன். அவரே இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா பரபரப்புக்கு பஞ்சம் வைக்கவில்லை. சுச்சிலிக்ஸ் முதல் தனுஷ் தன் மனைவி ஐஸ்வர்யாவை பிரிந்தது வரை தனுஷை சுற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. தனுஷையும் தன் முன்னாள் கணவர் கார்த்திக் குமாரையும் இணைத்து வைத்து பேசிய சுசித்ரா, சுச்சிலிக்ஸுக்கு பின்னால் இருவரும் இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்த தனுஷ் ராயன் வெளியீட்டு விழாவில் அதற்கு சூசகமாக பதிலளித்துள்ளார். நான் யாருன்னு எனக்கு தெரியும், என் அப்பா அம்மாவுக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும், என் ரசிகர்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலிருந்தே அதிகமாக பாடி ஷேமிங்கிற்கு ஆளானவன் நான். தேவையில்லாத வதந்திகள், கெட்ட பெயர், முதுகில் குத்தும் சம்பவம் என பல விஷயங்கள் நடந்தாலும் இன்னமும் நான் இப்படி உங்கள் முன் வந்து நிற்க காரணமே நீங்கள்தான் என்று தனுஷ் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வெறும் வதந்தி என்பது போல் கூறியது மறைமுகமாக பாடகி சுசித்ராவுக்கு கொடுத்துள்ள பதிலடி என்றே அவரது ரசிகர்கள் கருதுகின்றனர். மேலும் இது தெரிந்திருந்தால் நான் போயஸ் கார்டனில் வீடே வாங்கியிருக்க மாட்டேன் என தனுஷ் விரக்தியுடன் கூறுமளவு அவரது புதிய வீடு குறித்த சர்ச்சைகள் இணையத்தில் உலா வந்த வண்ணம் இருந்தன. 2021 மனைவி ஐஸ்வர்யாவுடன் போயஸ் கார்டனில் தனுஷ் புதிய வீட்டிற்கு பூஜை செய்த நிலையில் 2022 மனைவியை பிரிந்தார். சம்பாதித்து போயஸ் கார்டனில் வீடு கட்டியது என்னவோ தனுஷ்தான். ஆனால் அவரை விட அந்த வீட்டை குறித்து அதிகம் சிந்தித்தது இணையவாசிகள்தான் என்று சொல்லும் அளவு அவரது புதிய வீடு குறித்த புரளிகள் இணையத்தில் வலம் வந்த நிலையில் அதற்கும் ராயன் இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் பதிலளித்துள்ளார். தனுஷ் ரஜினியின் தீவிர ரசிகர் என்பது அனைவரும் அறிந்ததே. அவரது நடை, உடை, பாவனையெல்லாம் அவ்வப்போது ரஜினி சாயலில் இருப்பதை தனுஷாலேயே தடுக்க முடியாது என்று கூறலாம். அப்படி இருக்க தான் 16 வயது சிறுவனாக இருந்தபோது ரஜினிகாந்தின் வீட்டை பார்க்க ஆசைப்பட்டு போயஸ் கார்டன் சென்றாராம். அங்கு அவரது வீட்டை பார்த்துவிட்டு திரும்பி வரும்போது மறுபக்கம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வீடு இருந்ததாம். ஒரு பக்கம் ரஜினி வீடு, இன்னொரு பக்கம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வீடு. ஒரு நாள் இந்த மாதிரி போயஸ் கார்டன்ல நம்ம ஒரு சின்ன வீடாவது வாங்கிடணும்னு ஒரு விதை அந்த மனசுல விழுந்தது. அப்படி இருந்த அந்த 16 வயசு வெங்கடேஷ் பிரபுவுக்கு 20 வருஷம் உழைச்சு இன்னைக்கு இருக்க தனுஷ் கொடுத்த கிஃப்ட் தான் இந்த போயஸ் கார்டன் வீடு என்று தனுஷ் கூறியது அவரது ரசிகர்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது. இவ்வாறாக தன்னை சுற்றி வந்த சர்ச்சைகளுக்கு ராயன் இசை வெளியீட்டு விழா மூலம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் தனுஷ். Meenakshi Faculty of Yoga Science and Therapy. Admission open for BSc and MSc Yoga. Apply now.